திமுக தலைமை கழக முதன்மை செயலாளர், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், ஆள் யார் மட்டும் சொல்லு, அவனை நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். மரியாதைக்குரிய திரு கே.என். நேரு அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தாதானே கலகலன்னு இருக்கும். 2026 தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. திமுக தான் முதலில் அந்த வியூகங்களை வகுக்கிறதும் சரி, களத்துல இறங்கி வேலை பார்க்கவும் ஆரம்பிச்சுட்டீங்க. 50 50 50 50 கம்பெனி 50. எனவே திமுக என்பது தமிழக மக்களோடு ஒன்று இரண்டரை கலந்து தேர்தலாக இருந்தாலும் பொதுப்பணியாக இருந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்கள் பணியை முன்னிறுத்தி செய்யக்கூடிய இயக்கம் திமுக. யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். எங்கள் அமைச்சர்கள் மீதும் திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் மீதும் குற்றச்சாட்டு பதிவு பண்ணிருக்கு. கோர்ட்டுக்கு போயிருக்கோம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா? எங்கள் அமைச்சர்கள் மீதும் திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் மீதும் குற்றச்சாட்டு பதிவு பண்ணிருக்கு. கோர்ட்டுக்கு போயிருக்கோம். தடுத்து நிறுத்துங்க. எனக்கு தெரியலையே, நான் வெள்ளந்தியா பேசின்னு இருக்கேன். ஆனால் அதிமுக அமைச்சர்கள் மீது எந்த வழக்கையும் போடுவதற்கு இந்த ஆளுநர் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆளுநர் கையெழுத்து போடவில்லை. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. இல்ல, இது திமுக தரப்புல இருந்து ஒரு நேரேட்டிவ் செட் பண்றாங்க. திமுக திரும்ப இதுதான் பிரச்சாரமா இருக்கு. இல்ல நீங்க அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். உண்மை அதானே. உண்மை வேற எதுவும் என்ன சொல்ல முடியும்? சக்கரைனா இனிக்குன்னு சொல்லலாம், பாவக்கானா கசக்குன்னு சொல்லலாம். உண்மை தானே சொல்ல முடியும். Very interesting, but I don't care. அது அந்த தொண்டர்கள் சொல்லலாம், சர்க்கரைனா இனிக்கும், பாகக்கானா கசக்கும். நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சக்கல ஃபேமிலியா? எதிர்க்கட்சியில இருந்துகிட்டு இத சொல்றது பதிய வைக்கிறதா? ஆளுங்கட்சியில இருந்து தூக்கு. ஆளுங்கட்சியில இருந்துகிட்டு எதிர்க்கட்சி, அவங்களுக்கு எதிர்க்கட்சி, அவங்க அதிமுகவுக்கு எதிர்க்கட்சி. எந்த பயனும் இல்ல. இங்கேயும் திமுக தரப்புல இருந்து ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நீதிபதி எடுத்து சுமோட்டோவா எடுத்து இந்த மாதிரி விஷயங்களும் போயிட்டு தானே இருக்கு. இது ஒரு பின்னடைவு இல்லையா? இல்ல, நீதிபதியை பத்தி பேசக்கூடாது. புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாண்டா மாட்டுவேன். நீதிமன்ற வழக்கு நீதிபதியை பத்தி பேச தேவையில்லை. அவர் எடுக்கிறார், அவ்வளவுதான். இந்த வரைக்கும் எந்த இதுலயும் இது மாதிரிலாம் எடுத்ததில்லை. நீதிபதியை பத்தி நான் பேச வேண்டியதில்லை. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. சொல்றா. நாங்க தேர்தல் நேரத்துல வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு சொல்றாங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா. கிட்டத்தட்ட பெரும்பகுதியான தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தான் இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இயக்கங்களுக்கு முதல் இயக்கமாக நம்முடைய திமுக விளங்கி வருகிறது. நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க, எம்புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல. மக்கள் ஆதரவு நிறைய இருக்கிறது திமுகவுக்கு. எங்கடா அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். ஆனா உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய சிபிஎம் உடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் பேசும்போது கூட பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல. நாங்களும் தானே களத்துல போய் மக்களை சந்திக்கணும், அப்ப திமுக இத நிறைவேற்றணுங்கிறாரு. அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றது? மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. சாவு சாவும்ல செத்த பேல நீ நாம இருந்தா ஒளிஞ்சு எனக்கு நீ சாவும்ல செத்த பேல. நாங்க தேர்தல் நேரத்துல சொன்ன வாக்குறுதிகளை முழுமையாக பெரிய பெரிய வாக்குறுதிகளை எல்லாம் முழுமையாக நிறைவேற்றிருக்கோம். புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. திமுக அப்படிங்கிறதுக்கு கூட்டணி தான் பலம் அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? ஆரம்ப கட்டத்தில இருந்து திமுக வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா கர்ம என்ன இப்படி நாருது? அந்த கூட்டணிய வச்சுக்கிறதும் அப்படியே தொடர்றதுல மட்டுமே இருக்காங்க. நான் வெளியில இருந்து ஒரு விமர்சனம் வருது பாத்தீங்களா, திமுக தனித்து நின்னு ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. அப்ப கூட்டணியை நம்பிதான் திமுக இருக்கு. இன்னும் 2 கட்சிகள் வந்தா கூட சேர்த்துக்கிறதுக்கு நாங்க சரி. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயை மூடுறா. இல்ல, கூட்டணி தான் பலமா திமுகவுக்கு? நேரடியா கேக்குறேன். நீங்க எங்க பலம் எங்களுக்கு தெரியும். சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருங்க. தெரியுதுங்களா? எங்களோட இருக்கிறவங்கள நாங்கள் எப்போவும் விட மாட்டோம். தேர்தல் வெற்றி அது ஒன்று தான் குறிக்கோள், அதில் தான் போகும்.
இந்த வெற்றி அப்படின்னு போகும்போதுதான் இந்த கூட்டணி கட்சிகள் பேசுறதையும் அனுசரிச்சுட்டு போக வேண்டியது இருக்கும். என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம. திருமா அவர்கள் ஒரு பக்கம் வைக்கக்கூடிய சொல்லுங்க. விமர்சனம் இருக்கு. எல்லாத்தையும் இதெல்லாம் மிஞ்சிறதா? கெஞ்சிறது மிஞ்சிறது கணக்குல வருதா? நீங்க இவ்வளவு கணக்கு சொல்றீங்கல்ல, அப்ப இத்தனை 4 முனை போட்டி இன்னைக்கு இருக்கிற காலகட்டமும் நீங்க பாக்குறீங்க. மூத்த அரசியல்வாதி நீங்க. நான் இப்ப அதை சொல்லக்கூடிய இடத்துல நான் இல்லை. இவன் அல்லகைப்பா அல்லகைனா எடுப்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமா போடுறவன். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பெண்களுடைய ஆதரவு என்பது திமுகவுக்கு, குறிப்பாக நம்முடைய தளபதிக்கு குறிப்பாக பெண்களுடைய பெரும்பகுதியாக இருக்கிறார். ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாரு பாரு. எந்த இடத்துல போனாலும் வந்துட்டியா 4 வருஷம் ஆச்சு தேர்தல் வந்துருவீங்களா, இதெல்லாம் எங்கேயா போன? பேச முடியாது. ஆக்சன் ஆகிக்குமா? இது ஆக்ஷன் மேடம். பார்த்தும் மேடம் இது ஆக்ஷன். இந்த ரோடை பத்தியா அப்படின்லாம் பேசுகிற காலம் உண்டு. இன்றைக்கு நேரத்தில் நாங்கள் 18 இடத்துக்கு போயிட்டு வரோம். எங்கள் தொகுதியிலே, என் தொகுதியில் ஒரு இடத்துல கூட ஒருத்தர் கூட எங்களை எந்த குறையும் சொல்ல. Meanwhile, சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன். போடா. திமுக அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு உரியதாக இந்த 4 வருடம் கடந்து இருக்கிறதா? ஏன்னா வாக்குறுதிகள் நிறைய கொடுத்திருக்கீங்க. இன்னைக்கு நிதி நிலைமை அப்படிங்கிறீங்க. இதுல அரசு ஊழியர்கள் இன்க்ளூடிங் தூய்மை பணியாளர்கள் இது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன காரணம் சொல்லுவீங்க? தூய்மை பணியாளர்லாம் பாதிக்கலாம் இல்ல, அப்புறம் அவங்க கேட்கறாங்க, நிரந்தரம் கேட்கறாங்க. அது வாக்குறுதி கொள்கை முடிவு சார், நிதி நிலைமைக்கு ஏற்பதான் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும். என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பத்துல சொன்னதுதான், தினமும் தூங்கி எந்திரிச்சா என்ன நடக்குமோன்னு ஒரு யோசனையா இருக்கு. வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுன்னு வந்திருக்கீங்களா? இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் எதுக்கு இந்த அமைச்சர்கள் இந்த குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க? இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது? ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். குடைச்சல்ல தெரியாத பேசுறதா, வேணும்லாம் பேசுறதில்ல. ஒண்ணும் தெரியாத குழந்தை பேசுற எங்களை பத்தி எல்லாம் பத்திரிகைகள் வருவதோட இவரு மந்திரியா வச்சிருக்காங்க, அவரை தான் பேசுறாங்க. அதனால அவர் யோசனை சொல்லுவார். ஊர்ல இருக்க கடைசில பல்ல ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்களா? ஏன்னா ப்ளீஸ், நீங்க சீனியர்ஸ்க்கெல்லாம் அதுவும் திமுகலே ஆரம்பத்திலேருந்து பயணித்தவர்கள்லாம் இருக்கிறீங்க. ஆனா ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது, மாற்று கட்சியிலேருந்து வந்தா, அதுவும் குறிப்பா அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு வந்தா உடனே அமைச்சர் பதவி மற்ற பதவிகள்லாம் கொடுக்கப்படுது அப்படின்னு வருது. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா, ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. அப்போ பேஸா இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களோ நிர்வாகிகளோட மனநிலை எப்படி இருக்கும் சார்? கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். யாரு? அந்த ஜட்ஜத்தான். என்னென்ன விஷயங்கள்ல திமுக ஒரு சாலிடா போகும் அப்படிங்கிறது இருக்கு, வெற்றியை நோக்கி பயணிக்க போகிறது. இந்த இடத்துல நாங்க ரொம்ப உறுதியா இருக்கிறோம், எங்களுக்கு ஆன வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எது? ஒண்ணுமே இல்ல.